நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறதுனால தேவன் விரும்புகின்றவைகளை நீங்கள் தரித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழும்போது அது ஏகப்பட்ட ஆசீர்வாதங்களை நம் வாழ்க்கையில கொண்டு வருகிறது. ஆமென். கொலோசியர் 3:12 நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியோருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. அன்புக்குரியவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரம்மாண்டமான காரியத்தை செய்து நமக்கு இருக்கிற சகல குழப்பங்களையும் நெருக்கங்களையும் போராட்டங்களையும் பரிகரித்து நம்முடைய வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் நாம் தரித்துக் கொள்ள வேண்டிய, நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய 8 காரியங்கள் இந்த வசனத்தில் இருக்கிறது. நீங்கள் யார் என்பதையும் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் இங்கு தெளிவாக சொல்லுகிறார். 1, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 2, நீங்கள் பரிசுத்தமானவர்கள். 3, தேவனுக்கு பிரியமானவர்கள். 4, உருக்கமான இரக்கத்தை உடையவர்கள். அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டவர்கள். தேவனுடைய இரக்கம் உங்கள் மேல் ஐஸ்வர்யமாய் பெருகி இருக்கிறது. 5, தயவை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். 6, மனத்தாழ்மையை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். 7, சாந்தத்தை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். சாந்தமாய் வாழ்ந்து பழக வேண்டும். 8, நீடிய பொறுமையை தரித்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த ஆவியின் கனிகள் உங்களுக்குள்ளே அளவில்லாமல் பெருகும் போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய பூமிக்குரிய கனிகளை, நன்மைகளை, மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் தந்து ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. இன்று காலையிலே இதற்காய் உங்களை தத்தம் செய்து பாருங்கள். இதன் நிமித்தம் வருகிற ஆசீர்வாதமான விளைவுகளை, வெளிப்பாடுகளை நீங்கள் கண்டு பூரிப்படைவீர்கள். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் கர்த்தர் கொடுக்கின்ற இந்த 8 காரியத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதை சொந்தமாக்கி அதற்கு கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யும். ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேலே உம்முடைய மகிமையின் அக்கினி இப்பொழுது ஆவியின் வல்லமையாய் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.